அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் எழுதிய புத்தகம். அது சம்மந்தமான வகுப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வகுப்பு 6ஆம் வகுப்பு கிளாஸ் வந்து எத்தனாவது கிளாஸ் போய்கிட்டு இருக்கோம்? 6வது கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அஞ்சு கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுக்குறேன், போய் பாருங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அனைத்து பிடிஎஃப்மே, இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பிடிஎஃப்மே அதில் இருக்குது. நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஃபைல்ஸில் போய் பார்த்து அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ், அப்புறம் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் எல்லா பிடிஎஃப்மே அதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே ஹைப் வரும். அந்த ஹைப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மேலும் எங்களுக்கு வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். ஓகேங்க நண்பர்களே. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறில் நீதி கட்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதி கட்சியில் என்னன்னு சொல்லி போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்து நீதி கட்சியோட ஆட்சி சாதனைகளை பார்க்க போகிறோம். முதல் 4 ஆண்டுகள் நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும், முதல் 4 ஆண்டுகள் 1916 1920 வரைக்கும் நீதி கட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீதி கட்சி துவக்கப்பட்ட பின் நீதி கட்சி 1916 துவக்குறாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம்ன்ற பேரில் துவங்குறாங்க. 1917 நீதி கட்சியின் பேர் மாறுது. நீதி கட்சி துவக்கப்பட்ட பின் அக்கட்சி பல சவால்களை சந்திக்க வேண்டியதாயிற்று. அவற்றுள் முதலாவது அறிவிலும் ஆற்றலிலும் அரசாங்க ஆதரவிலும் வலுவாக இருந்த பிராமணர்களுடன் மோதியதாகும். பிராமணரோட மோதியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, எக்கனாமிக்கில் வெல்த்தாக இருக்காங்க, அரசாங்கத்தோட சப்போர்ட்டில் இருக்காங்க. இவங்களோட நம்ம மோதுறோம் அப்படின்றத நினச்சி தான் மோதிக்கிட்டு இருக்காங்க. அன்றைய சென்னையில் 3 வலுவான பிராமண கோஷ்டிகள் செயல்பட்டு வந்தன. மயிலாப்பூர் குழு, இக்குழுவில் சேத்துப்பட்டு ஐயர்களும் வெம்பாக்கம் ஐயர்களும் இடம்பெற்றிருந்தனர். எக்மோர் குழு, சேலம் குழு. எக்மோர் குழுவில் இந்து பத்திரிகை பதிப்பாளர் கஸ்தூரி ஐயங்காரின் தலைமையில் செயல்பட்டது. ஆக்சுவலி இந்து பத்திரிகை வந்து பார்த்தோம்னா சுதேசமித்ரன், பதிப்பாளர் வந்து யார் அப்படின்னா கஸ்தூரி ஐயங்கார் தலைமையில் செயல்பட்டுருக்கு. சேலம் குழு வந்து பார்த்திங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி பிற தேசியவாதிகளும் சேலம் பிரிவின் பிரதான தலைவர்கள் ஆவர். ஆனால் சேலம் குழுவில் யார் இருக்கா? ராஜகோபாலாச்சாரி இருக்கார், பிற தேசியவாதிகள் இருக்காங்க. இக்கோஷ்டிகள் நீதி கட்சியின் கொள்கைகளை எதிர்த்தன. அப்புறம் நீதி கட்சியின் கொள்கைகளை எதிர்த்த குழுக்கள் இவங்களை வந்து பிராமணர்கள். அதனால் வந்து ஏன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமணர்களுக்கு எதிராக தான் கொண்டு வரப்பட்டது. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தால் எத்தகைய திட்டங்களை நிறைவேற்றும் என்பதை பற்றி இக்கோஷ்டிகளுடன் போராட வேண்டியது இருந்தது. குறிப்பாக மயிலாப்பூர், எக்மோர் பிராமண கோஷ்டிகள் இனவாரி இடஒதுக்கீட்டு முறையை எதிர்க்க சேலம் குழுவின் தலைவர் ராஜாஜியையும் அவரது ஆதரவாளர்களும் காந்தி துவக்கிய ஒத்துழையாமை இயக்கத்தை சென்னையில் வந்து பார்த்தோம்னா வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்று தீவிரமாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஒத்துழையாமை இயக்கம் 1920 வாக்கில் நடைபெறுகிறது. சேலம் குழுவில் யார் இருக்கா? ராஜாஜி இருக்கார். மயிலாப்பூர் கோஷ்டி, அப்புறம் எக்மோர் கோஷ்டி இவங்கெல்லாம் எதிர்த்துருக்காங்க. ஆனால் வந்து ராஜாஜி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருந்துருக்காப்புல. ஏன்னா ராஜாஜி வந்து காந்தியோட சம்பந்தி. ஆனால் பொண்ணு கொடுத்துருக்காரு. அவர் வந்து அவங்க மகனில் தேவதாஸ் காந்திக்கு லட்சுமின்ற தன்னோட பொண்ணை கொடுத்துருக்காரு. அதனால் வந்து அவர் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. ஓகேங்களா? மற்றவங்க வந்து எதிர்த்துருக்காங்க. நீதி கட்சி வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு கொள்கையிலும் ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்ப்பதிலும் பிடிவாதமாக இருந்தது. அப்போனா நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு கொள்கையிலையும் ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்ப்பதையும் பிடிவாதமாக இருந்திருக்குன்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. நீதி கட்சியும் சுயாட்சி இயக்கமும். நீதி கட்சியும் அன்னிபெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி இயக்கமும் ஒரே ஆண்டில் துவக்கப்பட்டன. அது நீதி கட்சி முன்னாடி என்ன பேரில் இருந்துச்சு நம்ம பார்த்தோம்? தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற பேரில் தான் இருந்துச்சு. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் என்ன பண்ணுச்சு? நீதி கட்சியும் பின்னாட்கள் 1917 பேர் மாறுது. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கமும் அன்னிபெசன்ட் அம்மையாரோட சுயாட்சி இயக்கமும் தன்னாட்சி இயக்கம் ஒரே ஆண்டில் துவங்கப்பட்டன. 1916. அம்மையார் சனாதன இந்து மதத்தின் தீவிர ஆதரவாளர். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? இந்து மதத்தோட தீவிர ஆதரவாளராக இருந்திருக்காங்க. அவரது இயக்கத்தை தமிழ்நாட்டு பிராமணர்கள் ஆர்வத்துடன் ஆதரித்தனர். அன்னிபெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கத்தை தமிழ்நாட்டில் இருக்க பிராமணர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எனவே நீதி கட்சி சுயாட்சி இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டது. அதனால தான் இந்த கேள்வி கூற்றலில் வைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு பிராமணர்கள் தன்னாட்சி இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்தனர். எனவே நீதி கட்சி சுயாட்சி இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டதா? ஆமாம், அதனால தான் நீதி கட்சி சுயாட்சி இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டது. டாக்டர் டி.எம். நாயர் அன்னிபெசன்ட்டின் பிற்போக்கு மருத்துவ கருத்துக்களை எதிர்த்து வந்தார்.
அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுறாங்க, டிஎம் நாயர் திராவிட லெனின் அன்னிபெசன்ட்டின் பிற்போக்கு மருத்துவ கருத்துக்களை எதிர்த்து வந்தார். ஏன்னா டிஎம் நாயரே ஒரு டாக்டர் தான். அதனால தான் அன்னிபெசன்ட் அம்மையாரோட மருத்துவ கருத்துக்களை எதிர்க்கிறாப்புல. பிராமணர் அல்லாதார் பிரகடனம் சுயாட்சி இயக்கத்தை கடுமையாக எதிர்த்தது. ஒரு பிராமணர் அல்லாதார் பிரகடனம் சொல்லி தியாகராய செட்டியார் வெளியிடுவார். அதை பார்த்தோம்னா சுயாட்சி இயக்கம் எதிர்க்குது. அதே போன்று அன்னிபெசன்ட்டின் நியூ இந்தியா பத்திரிகையையும் இப்பிரகடனத்தை சாடியது. அந்த பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தை அன்னிபெசன்ட் அம்மையாரோட நியூ இந்தியா பத்திரிகையும் சாட சொல்கிறாங்க. நீதி கட்சி அன்னிபெசன்ட்டை அயர்லாந்து பிராமணி என்று வர்ணித்தது. நீதி கட்சி என்ன பண்ணுறாங்க, அன்னிபெசன்ட் அம்மையாரை அயர்லாந்து பிராமணி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. சுயாட்சி என்பது பிராமணர் ஆட்சி என்று விமர்சித்தது திராவிடன் பத்திரிகை. சுயாட்சின்னா நீங்கள் தன்னாட்சி இயக்கம் சுயாட்சி இயக்கம் சொல்கிறீங்க, அது பிராமணரோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி திராவிடன் பத்திரிகை விமர்சனம் பண்ணுது. நீதி கட்சியின் 3 பத்திரிகைகளிலும் சுயாட்சி இயக்கத்தை எதிர்த்து பல விமர்சன கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டன. வெள்ளைக்கார பெண்மணியால் துவங்கப்பட்ட சுயாட்சி இயக்கத்தின் எதிர்மறை பயனை பிராமணர்கள் தான் அறுவடை செய்வர் என்பது நீதி கட்சி பிரச்சாரம் செய்தது. அவங்க தான் சப்போர்ட்டில் இருக்காங்க பிராமணர்களுக்கு தன்னாட்சி இயக்கம். ஸோ நீங்கள் நீதி கட்சி அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பலனை அவங்க தான் அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு அது பிரச்சாரம் பண்ணியிருக்கு. இதற்கு எதிராக சுயாட்சி இயக்கத்தின் பிராமண ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை பிரிட்டிஷ் வைசிராய்க்கு அனுப்பியதாக குறிப்பிட்டுள்ளார் சிதம்பரம் குடியரசு. இந்த சிதம்பரம் குடியரசு என்ன பண்ணியிருக்காரு, சுயாட்சி இயக்கத்தின் பிராமண ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை பிரிட்டிஷ் வைசிராய் அவங்க பிராமணர்கள் அதிகம் எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேங்களா. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை 1917. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை 1917 ஆகஸ்ட் பிரகடனம். 1917 ஆகஸ்ட் 20 இந்திய விவகார செயலர் எட்வின் மாண்டேகு வெளியிட்ட பிரகடனம். அப்படின்னா ஆகஸ்ட் பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா எட்வின் மாண்டேகு. அவர் தான் 1917 ஆகஸ்ட் 20 இந்திய விவகார செயலர் எட்வின் மாண்டேகு அவர் ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாரு. நீதி கட்சிக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அது கொடுத்தது. இப்பிரகடனம் அரசாங்கத்தில் இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது பற்றியும் சுயாட்சி உள்ளாட்சி நிறுவனங்கள் அமைப்பது பற்றியும் அறிவித்தது. இந்த அறிவிப்பை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்ட நீதி கட்சியினர் 1917 ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் தமிழ்நாடெங்கும் பல மாநாடுகளை கூட்டி நீதி கட்சி தான் தீண்டத்தகாதோர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டோர் உள்ளிட்ட பிராமணர் அல்லாதார் அனைவருக்கும் பொதுவான பிரதிநிதித்துவ கட்சி என்பதை கோடிட்டு காட்டி மக்களின் ஆதரவை திரட்டியது. என்ன பண்ணியிருக்கு, ஆகஸ்ட் பிரகடனம் 1917 ஆகஸ்ட் 20 இந்திய விவகார செயலர் எட்வின் மாண்டேகு என்பவர் ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாரு. நீதி கட்சிக்கு புதிய நம்பிக்கை அது உத்வேகத்தையும் கொடுக்குது. அந்த பிரகடனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது பற்றியும் சுயாட்சி உள்ளாட்சி நிறுவனங்கள் அமைப்பது பற்றியும் அது அறிவித்தது. இந்த அறிவிப்பை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்ட நீதி கட்சியினர் 1917 ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் தமிழ்நாடெங்கும் பல மாநாடுகளை கூட்டி நீதி கட்சி தான் தீண்டத்தகாதார் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர் உள்ளிட்ட பிராமணர் அல்லாதோர் அனைவருக்குமே பொதுவான பிரதிநிதித்துவ கட்சி அப்படின்னு எடுத்துக்காட்டி சுட்டிக்காட்டி அடிக்கோடிட்டு காட்டி மக்களின் ஆதரவை திரட்டிருச்சு தெளிவாக. ஓகேங்களா. 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு விவகாரத்துறை செயலர். செட்டி அனுப்பிய கேபிள். நீதி கட்சி தலைவர் தியாகராயர் காலம் கடத்தாமல் மாண்டேகுக்கு ஒரு கடலடி தந்தி அனுப்பினார். அந்த தந்தியில் பிராமணர் அல்லாதோருக்கு தனியே வாக்காளர் தொகுதிகள் வேண்டும் என்றும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அந்த பிராமணர் இல்லாத அந்த வெள்ளுடை வேந்தர் தியாகராய செட்டியார் என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாப்புல கடலடி தந்தின்னு சொல்லி. அந்த தந்தியில் என்ன குறிப்பிடுறாருன்னா, பிராமணர் அல்லாதவருக்கு நீங்கள் தனியே வாக்காளர் தொகுதியை கொண்டு வாங்க, தனித்தொகுதி கொண்டு வாங்க, பிராமணர் அல்லாதவர்களுக்காண்டி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு செய்யப்படணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறார். இந்த இடஒதுக்கீடு மிண்டோமாலு சீர்திருத்தங்கள் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு இணையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐயா, இந்த இடஒதுக்கீடு நீங்கள் 1909 மிண்டோமாலு சீர்திருத்தத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு சரிசமமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு இணையாக இருக்கிற மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு தியாகராய செட்டியார் கடலடி தந்தி அப்படின்னு சொல்லி தந்தி அனுப்புகிறாரு. யாருக்கு அனுப்புகிறாருன்னா மாண்டேகுவுக்கு. ஓகேங்களா, எட்வின் மாண்டேகுக்கு அனுப்புகிறாரு. சென்னை மாகாண சங்கம். நீதி கட்சி நிலைப்பாட்டை அறிந்த பிராமணர் அல்லாத பிரபல காங்கிரஸ்காரர்களான ராமசாமி, கல்யாணசுந்தரம், கேசவர், வரதராஜலு சென்னை மாகாண சங்கம் என்ற அமைப்பை துவங்கினர்.
நீதி கட்சியோட நிலைப்பாட்டை அறிந்த உடனே அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணிட்டாங்க, சென்னை மாகாண சங்கம் அப்படின்னு அதுக்கு எதிராக காங்கிரஸ்காரர்கள் இவங்க ஒரு எப்படி வந்து பார்த்தோன்னா எதிர்த்த வீட்டுக்காரன் ஒரு கடை போட்டால் நம்மளும் ஒரு கடை போடுறோன்ற ஒரு எண்ணத்தை தூண்டுற மாதிரி அவன் நீதி கட்சி பிரபலமாகவும் நம்மளும் ஒரு சங்கத்தை தொடங்குவோம் சொல்லி ஈவேரா, திருவிக்கா, வரதராஜலு, கேசவ் இவங்க 3 பேர் 4 பேருமே சேர்ந்து சென்னை மாகாண சங்கம் என்ற அமைப்பை துவக்கினர். இந்த சங்கம் நீதி கட்சிக்கு போட்டியாக துவங்கப்பட்டது. நீதி கட்சிக்கு போட்டியாக துவங்கப்பட்ட சங்கம் சென்னை மாகாண சங்கம். சென்னை மாகாண சங்கமும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக பாடுபட போவதாக அறிவித்தது. அவங்க மட்டும்தான் பிற்படுத்தப்பட்டோருக்கு பாடுபடுவாங்களா, தாழ்த்தப்பட்டோருக்கு பாடுபடுவாங்களா? நாங்களும் பாடுபடுவோம், எங்களாலும் பாடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சென்னை மாகாண சங்கத்தை ஈவேரா, திருவிக்கா, வரதராஜலு, கேசவ் இவங்க 4 பேருமே உருவாக்குறாங்க. ஓகேவா? அதே சமயம் அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்த சங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்தது. ஆனால் நீதி கட்சி என்ன பண்ணியிருக்கு, அவங்களுக்கு ஒத்து போயிருக்கு. ஆனால் சென்னை மாகாண சங்கம் எதிர்த்தது. இப்புதிய சங்கத்தை பிராமணர் ஆதரவு பத்திரிகைகள் வரவேற்றன. பிராமண ஆதரவு பத்திரிகைகள் சென்னை மாகாண சங்கத்தை என்ன பண்ணியிருக்காங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்றிருக்காங்க. சூப்பர், அப்படி தான் பண்ணணும், நீதி கட்சிக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வந்துட்டிங்களா, அப்படி தான் இருக்கணும். ஆனால் நீதி கட்சியினர் சென்னை மாகாண சங்கம் பிராமணர் அல்லாதார் ஒற்றுமையை உருக்குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்று குற்றம் சாட்டினர். நீங்கள் பிராமணர் அல்லாதவர்கள் இந்த பக்கத்து அந்த பக்கத்து பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரும் பிற பிராமண தலைவர்களும் நீதி கட்சியின் செல்வாக்கை குறைப்பதற்காக மேற்கண்ட சதி என்று கருதப்பட்டது. ஈவேரா சென்னை மாகாண சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சென்னை மாகாண சங்கத்தோட துணைத் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஈவேரா. நீதி கட்சியின் பரம எதிரியாக இருந்த ராவ் பகதூர் பி கேசவ பிள்ளை பிராமண தலைவர்களின் ஆதரவோடும் ஆசையோடும் சென்னை மாகாண சங்கத்துக்கு தலைமை தாங்கி நீதி கட்சியை நிந்தித்து வந்தார். ஓகேவா? சென்னை மாகாண சங்கத்தோட தலைவராக இருந்தவர் பி கேசவ், அவர் ராவ் பகதூர் பட்டம் பெற்றவர். துணைத் தலைவராக இருந்தவர் ராமசாமி. நீதி கட்சிக்கு அகென்ஸ்டாக தொடங்கப்பட்ட சங்கம் சென்னை மாகாண சங்கம். ஓகேவா? அடுத்து மாண்டேகவின் சென்னை வருகை 1917. கோரிக்கை. எட்வின் மாண்டேகு 1917 டிசம்பர் 14 தமிழ்நாட்டில் இருந்த பிரதிநிதித்துவ அமைப்புகள் மற்றும் உள்ள பிரமுகர்களின் கருத்துக்களையும் திட்டங்களையும் பற்றி அறிந்து கொள்வதற்காக சென்னை வந்தார். சென்னைக்கு எட்வின் மாண்டேகு எப்போ வராரு? 1917 டிசம்பர் 14 உள்ள வராரு. நீதி கட்சியின் சார்பாக ஓ கந்தசாமி செட்டியாரும் சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக கேசவ பிள்ளையும் மாண்டேகுவை வரவேற்றனர். அப்பண்டா மாண்டேகு எந்த ஆண்டு இந்தியா வராரு? 1917 தமிழ்நாட்டு வராரு. 1917 டிசம்பர் 14 தமிழ்நாட்டுக்கு வராரு. சென்னை மாகாண சங்கத்தின் அப்போதைக்கு தலைவராக இருந்த கேசவ பிள்ளையும் நீதி கட்சியின் அப்போதைக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா ஓ கந்தசாமி, நீதி கட்சியின் சார்பாக சொல்லியிருக்காங்க, சார்பாக ஓ கந்தசாமியும் வரவேற்றாங்க. நீதி கட்சியின் சார்பாக அளிக்கப்பட்ட பொதுநிலை அறிக்கை 5 வகுப்பினர் பிரதிநிதித்துவம் கோரப்பட்டது. 5 வகுப்பினருக்கும். யார் யார் அந்த 5 வகுப்பினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பலிஜா நாயுடுகள், பிள்ளைமார், வேளாள முதலியார், செட்டியார், பஞ்சமர் இவர்களோட பிராமண வகுப்பாருக்கும் பிரதிநிதித்துவம் கோரப்பட்டது. அப்பண்டா இந்த 5 பேரை தவிர்த்து இவர்களோடு 4 பிராமண வகுப்புக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீதி கட்சி பிராமணர்களையும் உள்ளிட்ட அனைத்து வகுப்பினருக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கேட்டது என்பது நினைவு கூறத்தக்கது. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க? எட்வின் மாண்டேகு எப்பொழுது தமிழ்நாடு வந்தார்? 1917 டிசம்பர் 14. நீதி கட்சியின் சார்பாக ஓ கந்தசாமியும் சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக தலைவராக இருந்த கேசவ பிள்ளையும் அப்போது அவரை வரவேற்றனர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பலிஜா நாயுடு, வேளாளர், முதலியார், செட்டியார், அதுக்கப்புறம் பஞ்சமர் இவர்களோடு பிரதிநிதித்துவம் கேட்கறது மட்டும் இல்லாமல் 4 பிராமணர்கள் அவங்களுக்கும் சேர்த்து தான் வீராச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க எட்வின் மாண்டேகிட்ட. மாண்டேகுவின் சென்னை வருகை 1917. அடுத்து நிராகரிப்பு. நீதி கட்சியின் கோரிக்கைக்கு சென்னை மாகாண சங்கமும் ஆதரவளித்தது. ஆனால் நீதி கட்சியின் கோரிக்கைக்கு சென்னை மாகாண சங்கமும் என்ன பண்ணியிருக்கு? ஆதரவு சொல்லியிருக்காங்க. கேசவ பிள்ளை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களின் ஒப்புதலை பெற்று தருவதில் வெற்றி பெற்றார். சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலையிட்டு ஒப்புதல் வாங்கிட்டாப்புல. சென்னை ஆளுநர் பாரண்ட் பென்லாண்டு இம்முயற்சிக்கு ஆதரவளித்தார். அப்போதைக்கு சென்னை ராஜதானி ஆளுநராக யார் இருந்திருக்காரு அப்படின்னா, பாரண்ட் பென்லாண்டு அப்படின்றவர் இருந்திருக்காரு. மெயில் பத்திரிகையும் வகுப்பாரி பிரதிநிதித்துவ கோரிக்கைக்கு ஆதரவாக எழுதியது. மெயில் அப்படின்ற நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுது? வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு ஆதரவாக எழுதுது. ஆனால் மாண்டேகு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. ஆனால் மாண்டேகு என்ன பண்ணியிருக்காரு? இந்த கோரிக்கையை ஏற்றுக்கல. 1918 ஜூலை 2 வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களில் இக்கோரிக்கை இடம்பெறவில்லை.
அப்படின்னா 1918 ஜூலை 2ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் மாண்டேகு ஸ்கீம்ஸ் மாண்டேகு திட்டம் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது 1918 ஜூலை 2ஆம் தேதி கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் எந்த கோரிக்கையுமே இடம்பெறவில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி எங்களுக்கு பிராமணர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் முதலியாருக்கும் செட்டியாருக்கும் பாலிமருக்கும் இவங்களுக்கெல்லாம் தனி இட ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எந்த விதமானதும் மாண்டேகோ ஸ்கீம்ஸில் 1918 ஜூலை 2ஆம் தேதி வெளியிட்டாங்க. அதில் எந்த விதமான அறிக்கையும் அதில் இல்லை, திட்டமும் அது சொல்லலை. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு ஆதரவாக சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆளுநர் சென்னை மாநில ஆளுநர் பென்லாண்ட் ஆதரவு அளிச்சிருக்காரு. மெயில் பத்திரிகையும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கைக்கு ஆதரவாக சொல்லியிருக்கு. லண்டனில் நாயர் 1918 நாயரின் நற்பணி நீதி கட்சியின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கையை மாண்டேகு நிராகரித்ததால் சோர்வடையாத நீதி கட்சியினர் தஞ்சையில் கூடி விவாதித்து டாக்டர் டி.எம். நாயரை லண்டனுக்கு அனுப்பி இக்கோரிக்கைக்கு ஆதரவு திரட்டுவதென முடிவு செய்தனர். நீதி கட்சி இந்த மாதிரி இந்த 1918 ஜூலை 2ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தோன்னா நம்ம சொன்ன கோரிக்கை எதுவுமே எடுத்துக்கல. தஞ்சாவூரில் எல்லாருமே கூடுவோம், டி.எம். நாயரை லண்டனுக்கு அனுப்பிவிடுவோன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதன்படி லண்டன் போகிறார் டி.எம். நாயர். 1918 ஜூன் மாதம் செல்கிறார். 1918 ஜூன் மாதம்தான் லண்டனுக்கு போகிறாரு டி.எம். நாயர். அங்கு பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டார். பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுதினார். பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே உரையாற்றினார். துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார். நாயரின் நடவடிக்கைகளின் விளைவாக பிரிட்டிஷாரிடையே வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தின் அவசியம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. அவர் பத்திரிகையில் எழுதுகிறாரு, துண்டு பிரசுரத்தை கொடுக்குறாரு, பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களே போய் பேசுகிறாரு. இதன் விளைவாக சரி அவங்களுக்கு உண்மையிலே இது தேவை தான் போல். லண்டன் 1918 ஜூன் போய் இவ்வளோ வேலை பார்க்குறாரு. சவுத் பேரோ கமிட்டி மாண்டேகு திட்டத்தின் இந்த கேள்வி சவுத் பேரா கமிட்டி கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில் வாக்குரிமை வரைவு திட்டம் தயாரிப்பதற்காக சவுத் பேரா கமிட்டி அமைக்கப்பட்டது. அப்படின்னா சவுத் பேரா கமிட்டி எப்பொழுது அமைக்கப்பட்டது? சவுத் பேரா கமிட்டி மாண்டேகு திட்டத்தின் வாக்குரிமை வரைவு திட்டத்தினை தயாரிப்பதற்காக தான். எதற்காக அமைக்கப்பட்டது? மாண்டேகு திட்டம் 18 ஜூலை 2ஆம் தேதி போட்டிருந்தாங்கல்ல மாண்டேகு திட்டம். அந்த திட்டத்தோட வாக்குரிமை வரைவு திட்டத்தை தயாரிப்பதற்காண்டி தான் இந்த சவுத் பேரா கமிட்டி போடப்பட்டது. பல தரப்பு மக்களின் கருத்துக்களையும் கேட்டறிவதற்காக அமைக்கப்பட்ட அக்கமிட்டி நாயரின் கருத்துக்களை கேட்டறிய விரும்பியது. நாயர் உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நாயர் அந்த கமிட்டியில் V.S. சீனிவாச சாஸ்திரி, சுரேந்திரநாத் பானர்ஜி மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். அந்த சவுத் பேரா கமிட்டியில் சீனிவாச சாஸ்திரி இருக்கார், சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கார். பிராமணர் அல்லாதார் சார்பில் எவரும் இடம்பெறவில்லை என்ற காரணத்தை கூறி அந்த கூட்டத்தை அவர் புறக்கணிச்சிடுறாரு. எனினும் டாக்டர் டி.எம். நாயர் லண்டனில் தங்கியிருந்த 6 மாத காலத்தில் லண்டனில் இருந்த இந்தியர் மற்றும் இந்தியர் அல்லாத குறிப்பாக பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய ஆட்சித்துறை அதிகாரிகளின் ஆதரவை பெறுவதில் வெற்றி பெற்றார். ஐயா, இங்கே இருக்க அவங்க சவுத் பேரா கமிட்டிலாம் ஆதரவு பெறல, லண்டனில் இருக்கவங்கிட்ட அவர் ஆதரவு வாங்கிறார். கூட்டு தேர்வு குழு 1919 மாண்டேகு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசாங்க சட்டத்தை இறுதி செய்வதற்கு பலதரப்பு கருத்துக்களை பரிசீலிப்பதற்காக ஒரு கூட்டு தேர்வு குழு லண்டனில் அமைக்கப்பட்டது. 1919 to 1920 ஒரு கூட்டு தேர்வு குழு அமைக்கப்பட்டது. எங்கே அமைக்கப்பட்டதுன்னா லண்டனில் கூடிய அக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஆற்காடு ராமசாமி, கூர்ம வெங்கட ரெட்டி, கோகா அப்பாராவ், S.K. துளசிராம் ஆகிய 4 கொண்ட நீதி கட்சியின் தூதுக்குழு சென்றது. ஓகேங்களா? இந்த கேள்வி தான் இந்த தடவை கேட்டிருந்தாங்க. இந்த அளவு குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின் இது. ஆற்காடு ராமசாமி போயிருக்காரு, கோகோ அப்பாராவ், துளசிராம் போயிருக்காரு, வெங்கட ரெட்டி நாயுடு போயிருக்காரு. இந்த கூட்டுத் தேர்வுக்குள்ளே யார் யார் போயிருக்கா? மாண்டேகு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசாங்க சட்டத்தை இறுதி செய்வதற்காக பலதரப்பு கருத்துக்களையும் பரிசீலிப்பதற்கு ஒரு கூட்டு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டது. அந்த கூட்டு தேர்வுக்குழு 1919 to 1920 இருந்திருக்கு. லண்டனில் கூடிய அந்த குழு பங்கேற்பதற்காக ஆற்காடு ராமசாமி முதலியார், கூர்ம வெங்கட ரெட்டி, கோகா அப்பாராவ், துளசிராம், S.K. துளசிராம் ஆகிய 4 கொண்ட நீதி கட்சியின் தூதுக்குழு சென்றது. இந்த 4 குழு எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டன் போயிருக்காங்க. இந்த கேள்வி குரூப் 1ல் போய் கேட்ட கொஸ்டின். இந்த குழு அல்லாமல் அகில இந்திய நிலச்சுவார்ந்தார்கள் சங்கம் மற்றும் சென்னை ஜமீன்தார்கள் சங்கம் சார்பாக ராமராயனின் அவரும் போயிருக்கார், லண்டன் போயிருக்காப்புல. இந்த குழு இல்லாமல் அகில இந்திய நிலச்சுவார்ந்தார்கள் சங்கம் மற்றும் சென்னை ஜமீன்தார்கள் சங்கம் சார்பாக 2 சங்கத்தோட சார்பாக ராமராயனின் அவரும் போயிருக்காரு. இத்தேர்வுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இருந்த டி.எம். நாயர் 1919 ஜூலை 17 இறந்துடுறாரு. அப்படின்னா டி.எம். நாயர் எப்பொழுது இறக்குறாரு? டி.எம். நாயர் 1919 ஜூலை 17ஆம் நாள் இறந்து விடுகிறார். அவருக்கு பதில் ரெட்டி நாயுடு கலந்து கொள்கிறாரு. அவருக்கு பள்ளத்தில் கலந்துக்கிட்டவர் யார்? ரெட்டி நாயுடு யார்? வெங்கட ரெட்டி,
கூர்ம வெங்கட ரெட்டி தான் கலந்துக்கிறார். அதான் ரெட்டி நாயுடுன்னு ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. இவர்கள் அனைவரும் கூட்டுத் தேர்வுக் குழு கூட்டத்தில் ஜூலை 22 கலந்து கொண்டு சாட்சியம் அளித்தனர். இவர்கள் லண்டனில் தங்கியிருந்தபோது லேபர் மற்றும் லிபரல் கட்சியினரின் ஆதரவை பெற்றனர். அவங்க லண்டனில் இருந்த துளசிராமு, வெங்கட கூர்ம ரெட்டி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்பாராவ், ராமசாமி முதலியார் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, லேபர் மற்றும் லிபரல் கட்சியோட ஆதரவை வாங்கிடுறாங்க. இவர்களின் லண்டன் செலவின் விளைவாக நீதி கட்சியின் வகுப்பாரி பிரதிநிதித்துவ கோரிக்கைக்கு ஆதரவான சூழ்நிலை உருவாயிற்று. இந்த சவுத் பேரா கமிட்டியில் சுரேந்திரநாத் பானர்ஜியும் சீனிவாச மொத்தம் 2 பேர் தான் இருப்பாங்க. யார் இருக்கா, சீனிவாச சாஸ்திரியும் சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா. அதனால தான் அவர் சொல்லுவார், எனது அரசியல் எதிரிகளால் அவங்க சொல்கிறத நான் கேட்டு நடக்கும் நிலைமைக்கு என்னை ஆட்படுத்தி கொள்ள மாட்டேன்னு சொல்லி டிஎம் நாயர் லண்டன் போயிடுறாரு. லண்டன் போய் அங்கே இறந்துடுறாரு. அவர் போல கூர்ம ரெட்டி கலந்துக்கிறாரு. 1919 ஜூலை 17 இறந்துடுறாரு. ஜூலை 22 கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் லிபரல் கட்சியையும் லேபர் கட்சியோட ஆதரவு பெற்று நீதி கட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் கோரிக்கைக்கு ஆதரவான சூழ்நிலையை உருவாயிற்று. அடுத்து மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு 1920 சாதகமற்ற தீர்ப்பு. நீதி கட்சியின் இடைவிடாத நம்பிக்கையுடன் கூடிய நடவடிக்கைகளின் விளைவாக கூட்டுத் தேர்வு குழு 1919 நவம்பர் 17 அதன் முக்கிய பரிந்துரையை அறிவித்தது. இப்போ நீதி கட்சியின் இடைவிடாத நம்பிக்கையுடன் கூடிய நடவடிக்கைகளின் விளைவாக கூட்டுத் தேர்வு குழு 1919 நவம்பர் 17 முக்கிய பரிந்துரை அறிவித்தது. அந்த அறிவிப்பு என்னதுன்னா, சென்னையில் பிராமணர் அல்லாதருக்கும் பிராமணர்களுக்கும் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதே அந்த பரிந்துரையாகும். நீதி கட்சியின் இடைவிடாத நம்பிக்கையோட அந்த கூட்டுத் தேர்வு குழு என்ன பண்ணியிருக்காங்க, மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு 1919 நவம்பர் 17 ஒரு முக்கிய பரிந்துரை அறிவித்தது. பிராமணர் பிராமணர்களுக்கும் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த பரிந்துரை. இவ்விரு சாராருக்கும் சென்னை சட்டமன்றத்தில் எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்வது என்பது பற்றி சென்னை அரசாங்கமும் அங்குள்ள கட்சிகளும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது கூட்டுத் தேர்வு குழு தெளிவுபடுத்தியது. கூட்டுத் தேர்வு குழு என்ன சொல்லுது, அங்கே இருக்கிற இந்த 2 பேருக்கும் எவ்வளோ இடத்த ஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்லி சென்னை அரசாங்கமும் அங்கே இருக்கிற கட்சியும் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டுத் தேர்வு குழு தெளிவுபடுத்திருச்சு. ஓகேங்களா. சமரச உடன்பாடு. கூட்டுத் தேர்வு குழுவின் பரிந்துரையை பற்றி விவாதிப்பதற்காக சென்னையில் நீதி கட்சி, காங்கிரஸ், சென்னை மாகாண சங்கம் ஆகிய கட்சிகளுக்கிடையே தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்றன. இந்த கூட்டுத் தேர்வு குழுவின் பரிந்துரையை எப்படிலாம் விவாதிக்கிறாங்க, விவாதிப்பதற்காக சென்னையில் தான் போட்டிருக்காங்க. எந்த இடத்துல கூட்டுத் தேர்வு குழுவின் பரிந்துரையை விவாதிப்பதற்கு எங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுத் தேர்வு குழுவின் பரிந்துரையை பற்றி விவாதிப்பதற்காக சென்னையில் நீதி கட்சி, காங்கிரஸ், சென்னை மாகாண சங்கம் ஆகிய கட்சிகளுக்கிடையே தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்றன. இவற்றின் விளைவாக ஒரு சமரச உடன்பாடு உருவாயிற்று. 1920 மார்ச் மாதம் ஒரு சமரச உடன்பாடு உருவாகுது. ஓகேங்களா. சமரச உடன்பாடு எந்த ஆண்டு உருவாகுது அப்படின்னா 1920 மார்ச் மாதம் சமரச உடன்பாடு உருவாகுது. பிரபல பிரிட்டிஷ் ஆங்கில அதிகாரி பாரன் பெஸ்டன் இந்த சமரசத்துக்கு பெரிதும் காரணமாக இருந்தமையால் இந்த உடன்பாடு மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் இந்த கூட்டுத் தேர்வுக்குழு 1919 நவம்பர் மாதம் 17 இந்த கூட்டுத் தேர்வுக்குழு ஒரு அறிக்கை வெளியிடுது. அந்த அறிக்கையில் பிராமணர் மற்றும் பிராமணர் அல்லாத 2 பேர்த்துக்குமே இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது சென்னை அரசாங்கமும் அங்குள்ள அரசியல் சூழ்நிலையும் தான் தீர்மானிக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்காண்டி சென்னையில் கூடிய நீதி கட்சி மற்றும் சென்னை மாகாண சங்கம் நிறைய விவாதங்கள் நடத்துகிறாங்க. அந்த விவாதத்தில் பாரன் மெஸ்டன் விவாதித்து ஒரு நல்ல தீர்ப்பை சொல்கிறாரு. அதனால இது மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. சமரச உடன்பாடு. இந்த தீர்வின்படி 63 பன்மை உறுப்பினர் தொகுதிகள் பிராமணர் அல்லாதருக்கு ஒதுக்கப்பட்டது. இவற்றுள் 3 தொகுதிகள் நகரங்களுக்கும் 25 தொகுதிகள் கிராமங்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் இது நீதி கட்சி பலரத ஒத்துழைப்போடு நிகழ்த்திய மகத்தான சாதியாகும். மொத்தம் 63 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பிராமணர் அல்லாதருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் 3 தொகுதி நகரங்களுக்கும் 25 தொகுதி கிராமங்களுக்கும் ஒதுக்கப்படணும்னு சொல்லிட்டாங்க. இது நீதி கட்சியோட அவங்களோட ஆதரவோடு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒத்துழை அமைப்புக்கு ஒத்துழையாமை ஆங்கிலேயருக்கு ஆதரவு. 1919 ஆண்டு மாண்டேக சீர்திருத்தம் மற்றும் ரவுலட் சட்டம் 1918 மார்ச் 10 போட்டிருக்காங்க. ஓகேங்களா. 1919 மாண்டேக சீர்திருத்தம் மற்றும் ரவுலட் சட்டம் ரவுலட் ஆக்ட் 1918 மார்ச் 10 போட்டிருக்காங்க. இதுக்கு எதிராக காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்கினார். ஆனால் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை இதுக்கு மாண்டேக சீர்திருத்தம் மற்றும் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக தான் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் முழு வீச்சுடன் நடைபெற்று கொண்டிருக்கையில் நீதி கட்சி ஒத்துழைக்க மறுத்துவிட்டது. அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் முழு வீச்சில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் முழு வீச்சுடன் நடைபெற்று கொண்டிருக்கையில் நீதி கட்சி ஒத்துழைக்க மறுத்துவிட்டது. ஏன் ஒத்துழைக்க மறுக்குது? மாறாக அந்த கட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவோடு மாண்டேகு சீர்திருத்தத்தின் விளைவாக நடைபெற இருந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்று பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்திற்கு தேவையான உரிமைகளையும் சலுகைகளையும்
பெற்றுத்தர தீர்மானித்தது. எனவே காந்தியின் தலைமையின் கீழ் துவக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தோடு ஒத்துழைக்கவில்லை. நீதி கட்சி காந்தியின் ஒத்துழைக்கவில்லை. என்ன காரணம்னா 1919 மாண்டேக ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தில் அடிப்படையில் 1920 எலெக்ஷன் நடைபெறும். அந்த எலெக்ஷனில் மாநில சட்டமன்ற தேர்தலில் பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்திற்கான தேவையான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுத்தர தீர்மானித்தது. எனவே காந்தியின் தலைமையில் கீழ் துவக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தோடு ஒத்துழைக்கவில்லை. பிரிட்டிஷார் ஆட்சியில் இருக்கும்போதே சமூக நீதிக்கான அடித்தளத்தை அமைத்துவிட வேண்டும் என்பது நீதி கட்சியின் தலையாய நோக்கமாக இருந்தது. பிரிட்டிஷார் ஆட்சியில் இருக்கிறப்பே நமக்கு அவர் நல்லதை பார்த்து போடுவான் அப்படின்றது தன் நோக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தியின் திட்டம் பிராமணர்களின் செல்வாக்கை அதிகரித்து அவர்களின் கரங்களை பலப்படுத்துவே அன்றி கட்டுக்கோப்பான சமுதாய சமத்துவத்தை ஏற்படுத்தாது என்று உறுதியாக நம்பினர். என்ன பண்ணிட்டாங்க, இது நமக்கான நல்லது பண்ணாது, இது பிராமணர்கள் நல்லது பண்ணும். காந்தியை குழப்பத்தின் குருநாதர் என்று வர்ணித்தனர். அப்பண்டா காந்தியை குழப்பத்தின் குருநாதர் என்று வர்ணித்தவர்கள் யார் என்றால் நீதி கட்சி காந்தியை குழப்பத்தின் குருநாதர் என்று வர்ணித்தனர். பிரச்சார பீரங்கிகள் நீதி கட்சியின் பிரச்சார பீரங்கிகளான ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா ஆகிய பத்திரிகைகள் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு எதிராக முடுக்கி விடப்பட்டன. ஒத்துழையாமை இயக்கத்திற்காக சப்போர்ட் பண்ணாதனால ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா முடுக்கி விடப்பட்டன. ஓகேங்களா. மரியதாஸ் ரத்னசாமி என்ற நீதி கட்சியின் பிரமுகர் மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் 1920 என்ற பிரசுரத்தில் காந்தியையும் அவரது ஒத்துழையாமை இயக்கத்தையும் கடுமையாக விமர்சித்தார். மரியதாஸ் ரத்னசாமி என்ற நீதி கட்சியின் பிரமுகர் மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் அப்படின்ற ஒரு பிரசுரத்தில் காந்தி நல்ல விமர்சனம் பண்ணுறாரு. அதே போன்று மற்றொரு நீதி கட்சி தலைவரான ரெட்டி நாயுடு காந்தியின் இயக்கத்துக்கு எதிராக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இவர் காந்திக்கு அகனிஸ்டாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். காந்தி மீதான அவநம்பிக்கை. நீதி கட்சியினர் காந்தியின் மீது கொண்டிருந்த அவநம்பிக்கைகளை காரணங்கள் என்னென்ன காரணம், காந்தி ஒரு பிராமணர் அல்லாதவராக இருந்தும் அவர் பிராமணர்களோடு பிராமணராக இருந்து பிராமண வைதிகத்தை ஆதரித்தது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதனால் அவர் அவநம்பிக்கை. அவரது கிராமிய கொள்கை நாடு தொழில்மயமாவதற்கு எதிரானது. அவர் கிராமியமாக இருக்கிறனால தொழில்மயமாவதற்கு எதிராக இருக்குது. 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, காந்தியின் கனவான ராமராஜ்யம் பிராமண ராஜ்யம் என்ற நீதி கட்சியினரின் கணிப்பு. நீங்கள் ராமராஜ்யம்ன்றது பிராமண ராஜ்யத்தை தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீதி கட்சியோட கணிப்பு கணிச்சிருக்காங்க. 4வது பாயிண்ட்டு, காந்தியின் குறிக்கோளான குழப்பவாதம் நடைமுறை சாத்தியமற்றது. காந்தியோட குறிக்கோள் குழப்பவாதமாக இருக்குன்றாங்க. 5வது பாயிண்ட்டு, நாட்டின் அரசியல் விடுதலை சமுதாய சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் என்ற காந்தியின் தவறான முடிவு. நாட்டின் அரசியல் விடுதலை சமுதாய சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் என்பது காந்தியின் தவறான முடிவு. சமூக நீதியின் மீது சீரமைக்கப்படும் சமுதாயம்தான் அரசியல் சுதந்திரத்திற்கு தகுதியானது என்று நீதி கட்சியின் நிலைப்பாடு. சமூக நீதியின் மீது சீரமைக்கப்படும் சமுதாயம்தான் அரசியல் சுதந்திரத்துக்கு தகுதியானது என்று நீதி கட்சியின் நிலைப்பாடு. இந்த ஒரு 6 காரணம். காந்தி ஒரு பிராமணர் ஐயராக இல்லாமல் இருக்கார், ஆனால் ஐயர் கூட சேர்ந்துருக்காப்புல. அந்த ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க. இவரோட ராமராஜ்யம் பார்த்தீங்கன்னா பிராமண ராஜ்யமாக மாற வாய்ப்பு இருக்குன்றாங்க. தொழில்மயமாறதுக்கு ஒரு தடையாக இருக்கார் கிராமிய கொள்கை. அது ஒரு பாயிண்ட்டு. இவருக்கு ஒரு குழப்பவாதமான ஒரு குறிக்கோளோடு இருக்கார். 4வது பாயிண்ட்டு, நாட்டின் அரசியல் விடுதலை சமுதாய சுதந்திரத்துக்கு வழிவகுக்குன்றது ஒரு காந்தியின் தவறான முடிவுன்றாங்க. சமூக நீதியின் மீது சீரமைக்கப்படும் சமுதாயம் அரசியல் சுதந்திரத்துக்கு தகுதியானது என்று நீதி கட்சியின் நிலைப்பாடு. ஒரு சமூக நீதியின் மீது சீரமைக்கப்படும் சமுதாயம் தான் அரசியல் சுதந்திரத்திற்கு அது பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குமா, நீதி கட்சியோட நிலைப்பாடாக இருந்திருக்கு. சுதந்திரத்துக்கு தகுதியானது அப்படின்றாங்க. ஓகேவா. காந்தியின் சென்னை பேச்சு 1921. நீதி கட்சி நிலைப்பாட்டை பற்றி நன்கறிந்த காந்தி 1921 ஏப்ரல் மாதம் சென்னை வந்தபோது பிராமண கலாச்சாரத்தின் பெருமை பற்றியும் பிராமணர்கள் இந்திய பண்பாட்டிற்கு அளித்த பங்களிப்பு பற்றியும் உயர்வாக பேசினார். நீதி கட்சி நிலைப்பாட்டை பற்றி நன்கறிந்த காந்தி 1921 ஏப்ரல் மாதம் சென்னைக்கு வராரு. அப்போதைக்கு பிராமண கலாச்சாரத்தின் பெருமை பற்றியும் பிராமணர்கள் அவங்கள பற்றி தான் பெரியா பேசுகிறாரு. காந்தியின் இந்த பிராமண ஆதரவு பேச்சு நீதி கட்சியினருக்கு விடப்பட்ட சவாலாக இருந்தது. நீதி கட்சி எங்களை எதிர்த்து நீங்கள் சொல்கிறீங்களா? நீதி கட்சி பிராமணர் அல்லாத சார்பாக அதன் எதிர்ப்பை தெரிவித்தது. திராவிட கலாச்சாரம், தொன்மை, தத்துவம், இலக்கியம், மொழிச்சிறப்பு, வரலாறு பற்றி எதுவும் தெரியாத காந்தி பிராமணர் பங்களிப்பை பற்றி ஒருதலை பட்சமாக உயர்வாக பேசியது ஏற்கத்தக்கதல்ல என்று நீதி கட்சி அதன் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. காந்தி 1921 ஏப்ரல் மாதம் சென்னைக்கு வராரு. பிராமணர்களை பற்றி ஆக ஓகோன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க இந்தியாவுக்கு அப்படி கூட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதன் நீதி கட்சி எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. நீதி கட்சியை சேர்ந்த கந்தசாமி யங் இந்தியா பத்திரிகைக்கு எழுதிய கடிதத்தில் பிராமணர்களிடமிருந்து விலகி இருக்குமாறும் பிராமணர் அல்லாதார் பிரச்சனைகளை குறுக்கிடாமல் இருக்குமாறும் காந்தியை கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த காந்தி பிராமண கலாச்சாரத்தை
பற்றிய கருத்தை மீண்டும் வலியுறுத்துவதோடு இந்திய பல கலாச்சாரங்களின் கலவை என்றும் திராவிட தென்னாட்டை ஆரிய வடநாட்டிலிருந்து பிரித்து பார்க்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். காந்தியின் ஒழுக்க தலைமையை உயர்வாக கருதிய நீதி கட்சியினர் அவரது பிராமணர் ஆதரவு கொள்கையை கடுமையாக சாடினர். அவர் காந்தி என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து பிரித்து பார்க்க வேணாம், வட திராவிடன்னு சொல்லி பிரித்து பார்க்க வேணாம், இது இந்தியான்றது பலவிதமான கலாச்சாரங்கள் கொண்ட நாடு அப்படின்ட்டுருக்காங்க. காந்தி ஒழுக்கமானவர் தான், ஆனால் அவர் வந்து பிராமணர் ஆதரவு கொள்கையோடு நாங்கள் ஒத்து போக முடியாது அப்படின்னு நீதி கட்சி நினைக்கிறாங்க. சாதனையாளர்கள் அயோத்திதாசரை பற்றி சொல்கிறாங்க. 1845 டு 1914 அயோத்திதாசர் திராவிட இயக்கத்தின் முன்னோடி அயோத்திதாச பண்டிதர். ஆனால் திராவிட இயக்கத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? திராவிட இயக்கத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் அயோத்திதாச பண்டிதர். 1845 பிறக்கிறாரு, 1914 இருக்கிறாரு. தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? திராவிட இயக்கத்தின் முன்னோடி, இந்த இயக்கத்திற்கு புதிய பாதையை காட்டியவர், முதல் தலித் தலைவர். 1845 மே மாதம் 20ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காத்தவராயன் என்ற கிராமத்தில் பறையர் குலத்தில் பிறந்தவர். ஆக்சுவலி ஸ்கூல் புத்தகத்தில் வந்து சென்னைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, 1000 விளக்குன்னு. ஓகேங்களா? காத்தவராயன்றது இவரோட ஆசிரியர் பேருன்னு சொல்லி போட்டிருப்பாங்க பள்ளி புத்தகங்களில். இங்கே இப்படி போட்டிருக்காங்க, இவருடைய தாத்தா ஆர்லிங்சன் பிரபு அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு. ஆர்லிங்சன் பிரபுகிட்ட வேலை பார்த்தவர் தான் அவர் தாத்தா. அதன் காரணமாக அவரது குடும்பமும் குலமும் கிராமமும் வெளிச்சத்துக்கு வந்தன, பிரபலம் அடைந்தன. அயோத்திதாசர் இளம் வயதிலிருந்தே இலக்கிய புலமை பெற்றிருந்தார். சின்ன பிள்ளைந்து நல்லா இலக்கியம் படிப்பாப்புல. மேலும் இவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை உடையவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த 4 லாங்குவேஜ் தெரியும். அயோத்திதாசருக்கு அறிந்திருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. அயோத்திதாசர் அறிந்திருந்த மொழிகள் யாவற்றுக்கும் மேலாக இவர் சித்த வைத்திய நிபுணராகவும் இருந்தார். எல்லாத்துக்கும் மேலே இவர் ஒரு டாக்டர் மாதிரி சித்த வைத்திய நிபுணராகவும் இருந்திருக்காப்புல. யார்? அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாசர் 1870களில் நீலகிரி, தோதுவார்கள் மற்றும் பிற பழங்குடியினரிடையே தங்கி அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு விழிப்புணர்வை உண்டாக்கி அவர்களை ஒன்று சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார். இந்த அனுபவத்தின் விளைவாக அவருக்கு திராவிடர் பற்றிய ஆர்வம் ஏற்பட்டது. 1876ஆம் ஆண்டு அத்வைதானந்தா சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தார். ஸ்கூல் புத்தகங்கள் அத்வைதானந்தான்னு சொல்லியிருப்பாங்க, இது அத்வைதானந்தா அப்படின்னு போட்டிருக்காங்க. அத்வைதானந்தா என்ற அமைப்பை தோற்றுவித்தார். அருள் திரு ஜான் ரத்தினம் அவர்களுடன் இணைந்து திராவிட பாண்டியன் என்ற இதழையும் வெளியிட்டார். அப்போ அவர் திராவிட பாண்டியன் என்ற இதில் வந்து 1885 வெளியிட்டிருப்பார். 1876 வந்து அத்வைதானந்த சபையை தொடங்கியிருக்காப்புல. 1870 நீலகிரி போய் அங்கே போய் தங்கி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறார். அயோத்திதாசர் 1886ஆம் ஆண்டு தீண்டத்தகாதோர் இந்துக்கள் அல்லர் என்ற அதிர்ச்சி தரக்கூடிய அசாதாரணமான புரட்சிகரமான பிரகடனம் செய்தார். தீண்டத்தகாதோர் இந்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லி பிரகடனம் செய்தார். இப்பிரகடனம் அன்றைய கல்வியாளர்களிடையே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. சனாதன பழமைவாதிகள் மற்றும் சமூக சீர்திருத்த ஆர்வலர்களின் கவனம் இவர் பக்கம் திரும்பியது. இப்பிரகடனத்தை தொடர்ந்து 1891 ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தார். அப்படின்னா இவர் ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை எப்பொழுது தோற்றுவித்தார்னா 1891. 1891 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தலித்துகள் தங்களை சாதியற்ற திராவிடர் என்று தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்தார். 1891 என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து உங்களை சாதியற்ற திராவிடர்கள் என்று நீங்கள் இது பண்ணிக்கோங்க, பிரச்சாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி 1891 சொல்லியிருக்காரு. 1891 தான் ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தொடங்கியிருக்காங்க. 1845 பிறகுறாரு, 1914 இருக்கிறாரு. 1876 வந்து 1870 நீலகிரி பக்கத்து போயிட்டு அங்கே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. 1876 அத்வைதானந்த சம்பா. 1885 வந்து திராவிட பாண்டியன் இதழ் ஜான் ரத்தினத்துடன் இணைந்து 1886 வந்து பார்த்தோம்னா தீண்டத்தகாதோர் இந்துக்கள் இல்லைன்ற ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாரு. 1891 வந்து ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. அதில் வந்து சாதியற்ற திராவிடர்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாப்புல. அயோத்திதாசரின் வரலாற்றை பார்வை வித்தியாசமாக இருந்தது. அவர் பண்டைய பறையர்கள் பௌத்தர்கள் என்றும் நிலச் சொந்தக்காரர்கள் என்றும் அவர்களுடைய நிலத்தை வெளியிலிருந்து வந்த அயலவ ஆரியர்கள் திருடி கொண்டார்கள் என்றும் கூறினார். அது மட்டுமல்ல, அயோத்திதாசர் கர்னல் ஆல்காட்டை சந்தித்து புத்த சமயத்துக்கு மாறுவது பற்றி பேசினார். அப்படின்னா இவர் புத்த சமயத்துக்கு யாரோட கச்சஸ் ஆல்காட்டு பிரம்மஞான சபையை தோற்றுவித்தார்லாம் 1875 அவரோட சேர்ந்து தான் அவர் மாறலாம்னு பிளான் பண்ணியிருக்காரு. அது அப்படி பேசுனது மட்டும் இல்லாமல் ஆல்காட்டின் ஆதரவோடு இலங்கைக்கு போய் சிங்கள புத்த துறவியான பிக்கு சுமங்கல நாயக்கேயிடம் தீட்சை பெற்றார். இவர் எங்கே போயிருக்காரு? இலங்கைக்கு போயிறாரு. இலங்கைக்கு போய் பிக்கு சுமங்கல நாயக்கே அவர்கிட்ட தீட்சையை வந்து வாங்குறாப்புல. இலங்கையிலிருந்து சென்னை திரும்பிய அயோத்திதாசர் 1898 சாக்கிய புத்த சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். 1898 வந்து சாக்கிய புத்த சங்கம் என்ற அமைப்பை துவங்கினார்.
அதன் கிளைகளை தென்னிந்தியாவின் பல இடங்களில் துவக்கினார். அதன் கிளைகளை தென்னிந்தியாவில் இருக்க பல இடங்களில் துவக்கிறார் சாக்கிய புத்த சங்கம்ன்ற அமைப்பில். இச்சங்கங்களின் கூட்டமைப்பு இந்திய புத்த சபை என்று அழைக்கப்பட்டது. இச்சங்கங்களோட கூட்டமைப்பு தான் என்னது? இந்திய புத்த சபை அப்படின்றாரு. 1898 சாக்கிய புத்த சங்கம் என்ற அமைப்பை உருவாக்குறாரு. இதன் கிளைகளை தென்னிந்தியாவின் பல இடங்களில் துவக்கி வைக்கிறாரு. இச்சங்கங்களின் கூட்டமைப்பை இந்திய புத்த சபை என்று அழைக்கப்பட்டது. அயோத்திதாசர் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் 1907 19ஆம் தேதி 6வது மாதம் 1907 ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். அது புதன்கிழமை தோறும் வெளிவரும். இதில் பிராமணர்களையும் அவர்கள் திராவிட தமிழர்களுக்கு செய்த அநீதிகளையும் கடுமையாக விமர்சித்தார். இவருடைய புரட்சிகரமான சிந்தனைகளையும் நடவடிக்கைகளும் தென்னிந்திய கல்வியாளர்களிடையே, அரசாங்க அதிகாரிகளிடையே, சமூக சீர்திருத்தவாதிகளுக்கிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுன்னு சொல்கிறாங்க. அயோத்திதாசர் 69 வயசில் 1914 இறந்துடுறாரு. அயோத்திதாசர் அறிவாற்றலும் செயலாற்றலும் மிக்க பன்மொழி புலவர், இலக்கியவாதி, தென்னாட்டின் முதல் பிராமண எதிர்ப்பாளர். தென்னாட்டிலிருந்து முதல் பிராமண எதிர்ப்பாளர் அயோத்திதாசர். தமிழ்நாட்டின் ஆதிவாசிகளையும் தமிழர்களையும் திராவிடர் வழி வந்தவர்கள் என கருதினார். தமிழ்நாட்டின் ஆதிவாசிகளையும் தமிழர்களையும் திராவிடர் வழி வந்தவர்கள் என்று கருதினார். பிராமணர்களை தமிழர்களின் தாழ்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் என்ற விதையை தமிழ் மண்ணில் விதைத்தவர். பிராமணர்களை தமிழர்களின் தாழ்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் என்ற விதையை தமிழ் மண்ணில் விதைத்தவர். தலித்துகள் இந்த விஷ வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வர முனைந்த சமுதாய புரட்சியாளர். தலித்துகள் புத்த மதத்துக்கு மாறினால் அவர்களின் கீழ்நிலை நீங்கும் என்று வெளிப்படையாக கூறினார். அமைப்பின் அவசியத்தையும் பத்திரிகை பலத்தையும் நன்கறிந்தவர். எனினும் இவரது திராவிட தொண்டு இலைமறை காயாய் குடத்தில் வைத்த விளக்காய் கால மணர் பரப்பில் புதையுண்டு போயிற்று. காலத்தில் மறைஞ்சு போச்சு. தற்கால தமிழ்நாட்டில் தலித் எழில்மலை தலித் சாகித்ய அகாதமி மூலம் வெளியிட்ட அயோத்திதாசரின் எழுத்துக்களும் எண்ணங்களும் தமிழர்களுக்கிடையே இருந்த திராவிட முன்னோடியை பற்றிய ஆர்வத்தை உண்டாக்கியது. இவரை பற்றி தலித் எழில்மலை தான் வெளியிட்டிருக்காரு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த தலித் எழில்மலை அயோத்திதாசரின் நினைவாக தேசிய சித்த வைத்திய இவர் சித்த வைத்திய ஆராய்ச்சி நிபுணர் தானே. சித்த வைத்திய ஆராய்ச்சி மையத்தை சென்னையில் தோற்றுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார். ஆனால் தேசிய சித்த வைத்திய ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. இவரை தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேகு தமிழரசன் சித்த வைத்திய ஆராய்ச்சி மையத்தை துவக்க வேண்டும் என்று போராடினார். இவருக்கப்புறம் யார் போராடுறா? தமிழரசன் போராடுறார். சேகு தமிழரசன் சித்த வைத்திய ஆராய்ச்சி மையத்தை துவக்கணும்னு சொல்லி இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர். ஓகேங்களா? இவற்றின் விளைவாக 2005 செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னையில் சித்த வைத்திய ஆய்வு மையம் இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கால் 2005 செப்டம்பர் 3 இது பண்ணுறாங்க. 1845 பிறக்கிறாரு. 1914 இறக்குறாரு. 1870 நீலகிரி பக்கத்து போயிடுறாரு. 1876 அத்வைதானந்தா சபா. 1885 திராவிட பாண்டியன் என்ற இதழ் ஜான் ரத்தினத்தோட இணைந்து 1886 1891 சாதிகளற்ற திராவிடர் சொல்லி எங்களை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்றாரு. ஒரு பிரகடனத்தை வெளியிடுறார் 1886. ஒடுக்கப்பட்டோர்லாம் எல்லாம் அனைவருமே இந்துக்கள் கிடையாது, திண்டதகாரங்களுமே இந்துக்கள் கிடையாதுன்ற சொல்கிறாப்புல. புத்த மதத்துக்கு மாறிடுங்கன்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்வைதானந்த சபை தொடங்குறாப்புல. இந்து ஹெச்எஸ் ஆல்காட்டோட ஆதரவோடு டோட்டலாக புத்த சமயத்துக்கு மாறிடுறாரு. அதுக்கு உதவுனவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புத்த இலங்கையில் இருக்க ஒரு புத்த பிக்கு சுமங்கல நாயக்கி அவர் தான் உதவி இருக்கார். ஓகேங்களா? தலித் எழில்மலை முக்கியமானது 2005 செப்டம்பர் 3 மன்மோகன் சிங் அவரோட பேரில் இவரோட பேரில் அயோத்திதாசர் பேரில் சென்னையில் சித்த வைத்திய ஆய்வு மையத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அயோத்திதாசரின் வரலாற்று சிறப்பை குறைக்க முற்பட்டோர் இவர் மீது 3 குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். இவர் ஆங்கிலேய ஆதரவாளர், இவர் விடுதலை இயக்கத்துக்கு எதிரானவர், சுதேசி இயக்கத்தை வன்மையாக கண்டித்தவர், தேசிய பத்திரிகைகளை சாடியவர், பிராமண எதிர்ப்பாளர், பொது வாழ்வில் அவர்களது ஆதிக்கத்தை எதிர்த்தவர். எனினும் அயோத்திதாசரின் வாழ்வும் வாக்கும் எதிர்ப்பும் ஏவுகணைகளை தாண்டி காலத்தால் கரைக்க முடியாத தமிழ்நாட்டின் முன்னுதாரணத்தை திகழ்கின்றது. அம்பேத்கர், பெரியார், ஈவேரா, உச்சிராஜ், திருமாவளவன் போன்றோர் அயோத்திதாசரின் கொள்கை வாரிசுகள் என்றால் மிகையாகாது அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து ரெட்டமலை சீனிவாசன் 1860 பிறக்கிறாரு. 1945 இறக்குறாரு. இரட்டையர். ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசரின் மைத்துனர். இருவரும் தலித்துகளின் முன்னேற்றத்தின் ஆழ்ந்த அக்கறை கொண்டவர்கள். தலித் இயக்க முன்னோடிகள். ரெட்டமலை சீனிவாசன் மைத்துனர். ரெட்டமலை சீனிவாசன் 31 வயதில் பறையர் மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவிக்கிறார். 31 வயசில் பறையர் மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவிக்கிறார். பின்னர் அதுவே 1891 தோற்றுவிக்கிறார். ஆதிதிராவிட மகாஜன சபை என்ற பெயர் மாற்றப்படுகிறது. இவரது அமைப்பு திராவிடர் என்ற சொல்லை இணைத்துக்கிட்டாங்க. திராவிடர் என்ற சொல்ல
ரெட்டமலை சீனிவாசன் 1893ஆம் ஆண்டு பறையன் என 4 பக்க மாத செய்தி பத்திரிகையை துவக்கினார். இவர் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டு அப்பத்திரிகை நடத்தினார். இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு ரூ. 100 அபராதம் விதிக்கப்பட்டது. இவர் பத்திரிகை பறையன்ற பத்திரிகை தொடங்கினால இவர் மேலே 1896 வழக்கு தொடரப்பட்டு ரூ. 100 அபராதத்தை விதிச்சிருக்காங்க. நீதி கட்சி ஆதரவாளர் ரெட்டமலை சீனிவாசன் நீதி கட்சியின் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை ஆதரித்தார். ரொம்ப முக்கியமானது. ரெட்டமலை சீனிவாசன் நீதி கட்சி ஆதரித்தாரா? ஆமாம், ரெட்டமலை சீனிவாசன் நீதி கட்சி ஆதரித்தார். இவர் 1917 சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது இவரது முன்னிலையில் டாக்டர் டி.எம். நாயர், ஆரியரும் திராவிடரும் வெவ்வேறு இனங்கள் என்றும் வெளியிலிருந்த ஆரியர் வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்ற திராவிடர்களின் சொத்தை சூறாடியவர் என்றும் பேசினார். ரெட்டமலை சீனிவாசன் நீதி கட்சி ஆதரித்தார். ரெட்டமலை சீனிவாசன் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார். ரெட்டமலை சீனிவாசன் முதல் நீதி கட்சி மாநாட்டிலையும் போய் கலந்துக்கிட்டார். முதல் பிராமணர் இல்லாத மாநாடு சென்னையில் நடைபெற்றது, அங்கேயும் கலந்துக்கிட்டாப்ல அப்படின்றாருங்களா. ரெட்டமலை சீனிவாசன் விடுதலை போராளி. ரெட்டமலை சீனிவாசன் இந்திய விடுதலை போராட்டத்தை பங்கேற்றார். 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கரோடு சேர்ந்து இவரும் போனார். இவர் எம்.சி. ராஜா, அம்பேத்கர் ஆகியோர் 1932 துவங்கிய தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்க சேர்ந்து விரைவில் அந்த அமைப்பிலிருந்து விலகி கொண்டார். அப்படின்னா எம்.சி. ராஜாவும் அம்பேத்கரும் சேர்ந்து தொடங்கினதான் வந்து சர்வன்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி சொசைட்டி, தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கம் அப்படின்ற அமைப்பை 1932 தொடங்கியிருக்காங்க. ரெட்டமலை சீனிவாசன் அம்பலத்தாரின் உதவியுடன் சென்னை மாகாண பட்டியலிட்டோர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை தோற்றுவித்தார். ரெட்டமலை சீனிவாசன் யாரோட உதவியோட தொடங்கினார்? அம்பலத்தார். ஓகேங்களா. முத்து படத்தில் சொல்லுவார் ராதாரவி, முட்டாளுக்கு தாண்டா ஒரு வழி, இந்த அம்பலத்தானுக்கு 1000 வழிடா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ரெட்டமலை சீனிவாசன் அம்பலத்தாரோட உதவியோட இப்போ சென்னை மாகாண பட்டியலினத்தோர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை தோற்றுவித்தார். ஓகேங்களா. மதிப்பீடு. அயோத்திதாசரும் ரெட்டமலை சீனிவாசனும் தலித் இயக்கத்தின் துவக்ககால தலைவர்களாக திகழ்ந்தனர். பங்களிப்புகளும் தலித்துகளை தலைநிமிரச் நிற்கச் செய்தன. எனினும் இவர்களது சாதனைகள் திராவிட கட்சிகளால் உரிய முறையில் அங்கீகரிக்கப்படவில்லை. ரெட்டமலை சீனிவாசன் முக்கியத்துவம் காலம் கடந்து உணரப்பட்டது. மத்திய அரசு இவரது நினைவாக அஞ்சல் வெளியிட்டது. ஓட்டேரியில் உரிமைக்களம் என்ற பெயரில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. அப்படின்னா அயோத்திதாச பண்டிதருக்கு எங்கே உரிமைக்களம் கட்டப்பட்டது அப்படின்னா ஓட்டேரி அப்படின்ற கிராமத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. இவர் சிலையும் திறந்து வைக்கப்பட்டது. 2009 அவருக்கு சிலை திறந்திருக்காங்க. ரெட்டமலை சீனிவாசன் நினைவாக சென்னை காந்தி மண்டபத்திற்கு அருகே ஒரு மணிமண்டபம் கட்ட திட்டமிடப்பட்டது. ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க ரெட்டமலை சீனிவாசனுக்காக. சிலை 2009 திறந்திருக்காங்க. ஓட்டேரியில் உரிமைக்களம் இருக்குது. அதான் ஓட்டேரி நரின்னு சொல்லி விஜய் படத்தில் கூட சொல்லுவாங்க. ஓட்டேரியில் உரிமைக்களம். அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் ஆகியோர் நினைப்பை நடைமுறைப்படுத்தினால் அடித்தட்டு தளத்தில் முன்னேறுவர். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா டாக்டர் சி. நடேச முதலியார். டாக்டர் சி. நடேச முதலியாரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சி. நடேச முதலியார் 1875 பிறக்கிறாரு. 1937 இறக்குறாரு. நீதி கட்சியின் இதயம் என்று அழைக்கப்பட்டவர் நடேச முதலியார். இவரோட இளமை பருவத்தை பற்றி சொல்லணும்னா சி. நடேச முதலியார் சென்னை திருவல்லிக்கேணியில் வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர். நடேச முதலியார் இது எங்கே பிறக்கிறார் அப்படின்னா வேளாளர் குடும்பத்தில் பிறக்கிறாரு. 1875 பிறக்கிறாரு. பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறார். இவர் யூஜி முடித்தது சென்னை பிரசிடென்சி கல்லூரியில். அதன் பிறகு பித்தாபுரம் மகாராஜா கல்லூரியின் விரிவுரையாளராக பணியாற்றினார். ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்கார் ஒரு காலேஜில். அந்த காலேஜ் பேர் பித்தாபுரம் மகாராஜா கல்லூரி. பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்தபோதே பிராமணர் அல்லாதோர் நலனில் ஆர்வம் காட்டினார். இவர் ஆக்சுவலி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக போய் சேர்றாரு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப தான் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பில் செயலாளராக இருப்பாப்புல. ஓகேங்களா. சென்னை திராவிடர் பள்ளி படிப்பை முடித்த பின் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பை துவக்கினார். இந்த இருக்குது பார்த்தீங்களா 1912 சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வீராசாமி துரைசாமி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரவண பிள்ளை இவர் போய் இங்கே செயலாளராக தான் இருப்பாப்புல. 1912 இக்கூட்டமைப்பு பல அரசாங்க அலுவலர்கள் சேர்ந்தனர். இக்கூட்டமைப்பு சென்னை திராவிடர் சபை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு என்ன பண்ணுறாங்க? 1912ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு 1914ஆம் ஆண்டு சென்னை திராவிடர் சபை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இச்சபை பிராமணர் அல்லாதோர் கல்வி வளர்ச்சிக்கு, குறிப்பாக முதியோர் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தது. இந்த சபை என்ன பண்ணுறாங்க? கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, முதியோர் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. சென்னையில் தங்கி படித்த பிராமணர் இல்லாத மாணவர்களுக்கென திராவிடர் விடுதி துவங்கப்பட்டது. சென்னையில் தங்கி படிக்கிறாங்களா ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. முதியோர் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, கல்வி வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. டாக்டர் நடேச முதலியார் இவ்விடுதிக்கு பொறுப்பாளராக இருந்து வழிநடத்தி சென்றார். இதுவே சென்னையில் திராவிட மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதல் விடுதி என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஃபஸ்ட்டு பிராமணர் எல்லாருக்காக ஒரு ஹாஸ்டல் கட்டியிருக்காங்கன்னா அது இந்த ஹாஸ்டல் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா. சென்னை திராவிடர் சபைன்னு சொல்லி பேர் மாற்றிருக்காரு சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு பின்னாட்களில். ஓகேங்களா. 1912 துவங்கப்பட்டது சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு. 1914 பேர் மாறிடுறாங்க. சமரச செல்வர் பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட மருத்துவர் நடேச முதலியார் சென்னை வாழ் பிராமணர் அல்லாத பிரமுகர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது சென்னை மாநகராட்சியில் பிரபலமாக திகழ்ந்து இரு துருவங்களாக செயல்பட்டு வந்த பிரபலங்களான செல்வந்தர் பி.டி. தியாகராயரும் மருத்துவ மேதை டாக்டர் டி.எம். நாயரையும் ஓரணியில் கொண்டு வரும் முயற்சியில் வெற்றி பெற்றார்.
டிஎம் நாயரும் டாக்டர் தான், இவரும் டாக்டர் தான் போல். தோற்றகர்த்தா டாக்டர் சி நடேச முதலியார், டாக்டர் டிஎம் நாயர், பிடி தியாகராய செட்டி ஆகிய மூவருக்கு பிறகு ஒத்த மனமுடைய பிரமுகர்களும் அப்போது சென்னையில் செல்வாக்குடன் திகழ்ந்த எத்திராஜ் முதலியாரின் இல்லத்தில் கூடி பிராமணர் அல்லாதவர்களுக்கென ஒரு பிரத்யேக அமைப்பை ஏற்படுத்துவதை பற்றி விவாதித்தனர். நடேச முதலியார், டாக்டர் டிஎம் நாயர், தியாகராய செட்டி 3 பேருமே கூடி எங்கே கூடுறாங்க அப்படின்னா எத்திராஜ் அவங்க வீட்டில் தான் கூடுறாங்க. சென்னையில் தான் இருக்குது எத்திராஜ். சென்னையில் அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறவர். பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு விவாதிக்கிறாங்க. இந்த அமைப்பின் விளைவாக தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு என்ற அமைப்பு உருவாகுது. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். நீதி கட்சி என்று பொதுமக்களிடையே பிரபலமான இக்கூட்டமைப்பின் தோற்றகர்த்தாக்களில் ஒருவர் என்ற நடேச முதலியாரும் ஒருத்தவர் தான். நடுநிலை நின்றவர். நடேச முதலியார் நடுநிலை தவறாதவர். பிராமணர் அல்லாதவர் நலனில் நாட்டம் கொண்ட தேசியவாதி. தாராள மனப்பான்மை கொண்ட பரந்த பார்வையுடைய சீர்திருத்தவாதி. தன் கருத்துக்களை விருப்பு வெறுப்பின்றி வெளிப்படையாக கூறக்கூடியவர். இதெல்லாம் சும்மா பாராட்டுறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கறதுக்குன்னு. 1923 சென்னை சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்பண்டா இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1875 பிறக்கிறாரு. 1937 இறக்குறாரு. இதுக்கடையில் பார்த்தோம்னா 1923 சென்னை சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சியில் பார்த்தோம்னா சால்பாளராக போட்டியாளராக வெற்றி பெற்றார். ஏனெனில் ஒரு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பனகல் அரசர் அவர் அமைச்சர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்க தவறவில்லை. என்னதான் ஒரே கட்சியில் செயல்பட்டாலும் பனகல் அரசர் குற்றத்தெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காப்புல. முதலமைச்சர் சுப்பராயன் அரசாங்கத்தை ஆதரித்தார். இல்லைங்களா? சுப்பராயனோட சுயேட்சை ராஜா கருப்பு குதிரை சுப்பராயனை ஆதரிச்சிருக்காரு. சத்தியமூர்த்தியின் தலைமையில் திறமையாக செயல்பட்ட சுயராஜ்ய கட்சியும் பாராட்டியிருக்காரு. அதற்கு மேல் சென்ற நீதி கட்சியை இந்திய தேசிய காங்கிரஸும் இணைத்துவிட முயற்சியில் ஈடுபட்டார். தேசிய காங்கிரஸ்னு பிராமணர் கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் நீதி கட்சியை கொண்டு போய் இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைச்சி விட்டலான்னு பார்த்தாப்புல நடேச முதலியார். எதுக்காக தொடங்கணும், ஆனால் என்ன பண்ணிட்டார், நீதி கட்சியை கொண்டு போய் நம்ம காங்கிரஸோட சேர்த்து விட்டுருவோன்னு முடிவு பண்ணிட்டார் கடைசியில். ஓகேவா? நீதியை நிலைநாட்டியவர். நடேச முதலியாரின் நடவடிக்கைகளின் விளைவாக நீதி கட்சியினர் அரசியலமைப்பினர் என்றும் அமைச்சரவையினர் என்றும் பிரிவுகளாக செயல்படுகிறாயினர். இவர் போட்ட ஆக்ஷனால் விளைவுனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கத்து அரசமைப்பினர் ஒரு பக்கத்து அமைச்சரவையினர் செயல்பட பார்த்தாங்க. நடேச முதலியார் அரசியலமைப்பாளர்களின் தலைவராக திகழ்ந்தார். நடேச முதலியார் என்ன பண்ணியிருக்காங்க, அரசியலமைப்பாளர்களின் தலைவர். 1927 கோவையில் நடைபெற்ற பிராமணர் அல்லாதோர் இது மாநாடு மாவட்ட மாநாடு. ஓகேங்களா? இவ்விரு பிரிவினருக்கிடையே கருத்து மோதலால் நீதி கட்சி பிளவுற்றது. பின்னர் இவ்விரு பிரிவினரும் இணைந்தனர். 1929 நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார் டாக்டர் நடேச முதலியார். அந்த மாநாட்டில் தான் பிராமணர்கள் நீதி கட்சி உறுப்பினராக சேர்ப்பது பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கேள்வி கூட்டல் வைப்பாங்கப்பா. நடேச முதலியார் பிராமணர்களை நீதி கட்சியின் உறுப்பினராக சேர்ப்பது பற்றிய தீர்மானத்தை நிறைவேற்றினார். 1929 காங்கிரஸ்காரர்களை நீதி கட்சியை காங்கிரஸோடு இணைத்துவிடும் தீர்மானத்தில் இருந்தார் நடேச முதலியார். ஓகேங்களா? 1923 சென்னை சட்டமன்றத்தில் வேட்பாளராக போட்டிடுறாரு. அதை ஜெயிக்கவும் செய்கிறாரு, வெற்றி பெற்றவும் செய்கிறாரு. 1929 என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு முடிவு பண்ணி தலைமை தாங்குறாப்புல. என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, பிராமணர்கள் சேர்த்துக்கிறோம். அந்த மாநாட்டில் தான் பிராமணர்களை நீதி கட்சியை சேர்த்துக்கலாம். சிபி ராமசாமி ஐயர் சாதி முறை எதிர்த்தும் ஆலய நுழைவு சட்டத்தை ஆதரித்தும் பேசியதை நடேச முதலியார் வரவேற்று பாராட்டினார். அப்படின்னா ஆலய நுழைவு போராட்டத்தை எதிர்த்து பேசினவர் யார் அப்படின்னா ராமசாமி அவர் தான் பேசியிருக்காப்புல. 1937 சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராக இருந்த சமயத்தில் நடேச முதலியார் 62 வயசில் இறந்துடுறாரு. 1875 பிறக்கிறாரு. 1937 இறக்குறாரு. 1923 சென்னை சட்டமன்றத்தில் பார்த்தோம்னா வேட்பாளராக போட்டிடுறாரு. 1929 பார்த்தோம்னா நீதி கட்சியில் பார்த்தோம்னா பிராமணர்கள் சேர்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. 1937 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தருவாயில் இறந்துடுறாரு. பாராட்ட செய்கிறார், ராமசாமியை பாராட்டுறாரு. ஆலய நுழைவு, அதாவது எதிரிகளை பாராட்டவும் செய்கிறார். நல்லது பண்ணால் நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணால் பனகலரசராக திட்டமும் செஞ்சுருக்காப்புல. டாக்டர் நடேச முதலியார் மருத்துவ தொழில் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் பொதுப்பணிக்காமல் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இது நீதி கட்சியை துவக்கப்படுவதற்கு முன்பே பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்திற்காக முனைப்புடன் செயல்பட்டார். தான் பெற்ற கல்வியின் பயன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரை சென்றடைய வேண்டும் என்று விரும்பி விளைந்தவர். இவர் தூங்கிய சென்னை திராவிடர் சபை நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பாகும். அப்படின்னா நடேச முதலியார் சென்னை திராவிடர் சபைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு தான் சென்னை திராவிடர் சபைன்னு சொல்லி பேர் மாறும். 1912 சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு, 1914 சென்னை திராவிடர் சபைன்னு சொல்லி பேர் மாறுது. இதான் நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பு அப்படின்றாங்க. அதே போன்று இவர் நடத்திய திராவிடர் விடுதி சென்னையில் படிக்க வந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு காலத்தில் செய்த பேருதவியாகும் அப்படின்றாங்க நடேச முதலியார். சமரச சித்தர். நடேச முதலியார் ஒரு சமரச சித்தர். 2 துருவங்களாக இருந்த தியாகராய செட்டியாரையும் டிஎம் நாயரையும் ஒரே கூடை நிகழ கொண்டு வந்திருக்காரு. வேதியியல் சாதனை செய்தார். ஓகேங்களா? இவருடன் சேர்ந்து நீதி கட்சியை தோற்றுவித்தார். இவர் நீதி கட்சிக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்தார்.
தேசிய கண்ணோட்டத்தோடு பிராந்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்பட்டார். நீதி கட்சிகள் இருந்து கொண்டே அதன் குறைகளை களைய முயன்றார். கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்காத எந்த அமைப்பும் நீடித்து நிலைக்க முடியாது என்று அரசியல் விவேகத்துக்கு தமிழருக்கு உணர்த்தியவர். இந்த கேள்வி கேட்பாங்கப்பா. எப்படி கேட்பாங்கன்னா, கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்காத எந்த அமைப்பும் நீடித்து நிலைக்க முடியாது என்ற அரசியல் விவேகத்தை தமிழருக்கு உணர்த்தியவர். நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார். நிபுண நீதி கட்சியின் இதயம் நடேச முதலியார். அன்புக்கும் பண்புக்கும் பொறைமைக்கும் சமரச பணப்பன்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் K.M. பாலசுப்ரமணியன் டாக்டர் நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார். தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலை எழுதியவர் K.M. பாலசுப்ரமணியம். ஆனால் திராவிட பிரபலங்கள் என்ற நூலை எழுதியவர் சங்கரன் நாயர். ஓகேங்களா? மகாத்மா காந்தியோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கார். ஓகேங்களா? அடுத்து பார்க்கப்பட்டு டாக்டர் T.M. நாயர். டாக்டர் T.M. நாயர் 1868 காந்திக்கு ஒரு வயசு மூத்தவர் தான் T.M. நாயர். 1868 பிறக்கிறாரு. 1919 இறக்குறாரு. T.M. நாயர். கல்வி குடும்பம். மாதவன் 1868 ஜனவரி 15 கேரளாவில் பாலக்காட்டுக்கு அருகே திருவூரில் தரவாத் நாயர் குடும்பத்தில் பிறந்தார். ஆக்சுவலி இவர் கேரளாக்காரர், பாலக்காட்டில் திருவூரில் பிறகுறாரு. இவர் திருவூர் மாதவன் நாயர் என்று அழைக்கப்படுது. அதான் T.M. நாயர்னு திருவூர் மாதவன் நாயர். அதான் T.M. நாயர். திருவூர் மாதவன் நாயர். இவரை தந்தை சிங்கிசம் வீட்டில் சங்கரன் நாயர் திருவூரில் துணை ஆட்சியர் டெப்டி முன்சிஃபாக வேலை பார்த்துருக்காரு. மாதவனின் மூத்த சகோதரர் சட்டக்கல்வியை பெற்று மாவட்ட துணை டெப்டி கலெக்டராக இருந்திருக்காரு. அவங்க அக்கா சகோதரி பார்த்தோன்னா அம்மாள் மலையாள சமஸ்கிருத மொழி வல்லுநர். சுருங்கக்கூறி மாதவர் குடும்பம் ஒரு படித்த குடும்பம். மாதவு அவங்க அக்கா பேர் என்னது அப்படின்னா அம்மாள். அவங்க அண்ணன் பேர் போடலை, மூத்த சகோதரர் மட்டும் தான் போடுவாங்க. அவங்க அப்பா பேர் போடலை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, சங்கரன் நாயர் பார்த்தோம்னா அவங்க சிங்கிசம் வீட்டில் இவர் தந்தை பேர் சங்கரன் நாயர். ஓகே, சங்கரன் நாயர் திருவூரில் துணை ஆட்சியராக பணியாற்றிருக்கார். டெப்டி முன்சிபல் இருந்திருக்காங்க. மருத்துவ மேதை. மாதவன் பாலக்காடு அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் படித்துவிட்டு சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். எங்கே ஆக்சுவலி பார்த்தோம்னா எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா சென்னையில் மாநில படித்தது ஸ்கூல் பாலக்காடு, காலேஜ் சென்னை மாநில கல்லூரி, அப்புறம் சென்னை மருத்துவக் கல்லூரி படிக்கிறாரு. பாதியிலே நிறுத்திட்டு இங்கிலாந்து போகிறாரு மாதவன். இங்கிலாந்து போய் என்ன பண்ணுறாரு, எடின்பர்க் மருத்துவக் கல்லூரி சேர்ந்து அங்கே முதுகலை பட்டத்தை பெறாரு, MD பெறாரு. இவர் கல்லூரி மாணவராக இருந்தபோது எடின்பர்க் மாணவர் மன்ற செயலராக இருந்திருக்காரு. பின்னர் படிப்பை முடித்தபடி எடின்பர்க் இந்திய சங்கத்தை